சிறப்பு வாய்ந்த இவ்விழாவின் தலைவர் பெருமதிப்பிற்குரிய ஐயா அக்னி ஸ்டீல்ஸ் உரிமையாளர் இயக்குனர் தங்கவேல் ஐயா அவர்களே, இன்று விருதினை பெற இருக்கக்கூடிய பெருமைக்குரிய ஆய்வறிஞர் வெங்கடாஜலபதி அவர்களே, என் இனிய சகோதரர், ஒரு அறிவு புரட்சியை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலின் குணசேகரன் அவர்களே, என் முன்னே அமர்ந்திருக்கின்ற அறிவார்ந்த அவையோரே, பாரதி தேடிய இளைய பாரதமே, உங்களையெல்லாம் வணங்கும் முன் பாரதியை எங்களை போன்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தியவர் இன்று வாழுகின்ற மகாகவி ஐயா சிற்பி அவர்களுடைய பாதங்களை மனதால் வணங்கி தொடங்குகிறேன். ஐயா எழுதினார், பாரதியை முழுமையாக உணர்வது என்பது, அறிவது என்பது அவ்வளவு எளிதல்ல. அப்படி உணர்ந்த ஒருவர் என்று சொன்னால் நான் என் பேராசிரியர் ஐயாவை சொல்லுவேன். நான் அவருடைய மானசீக மாணவன் என்பதில் எனக்கு பெருமை. ஐயா எழுதினார், பாரதி எழுத்துக்களுக்கு நெற்றிக்கண் கொடுத்த எட்டயபுரத்து இலக்கிய சூரியன். என்ன சொற்கள் பார்த்தீர்களா? எழுத்துக்களுக்கு நெற்றிக்கண் கொடுத்த எட்டயபுரத்து இலக்கிய சூரியன். இதுக்கு கைதட்டலாம், அந்த கைதட்டலுக்கு உரியவர் அவர். இது எனக்குரியதல்ல, ஐயா சிற்பிக்குரியது. இரண்டே வரிகளில் பாரதியை முழுமையாக காட்டத் தெரிந்த இதற்கு ஒரு கவிஞரால் தான் முடியும். நுனிப்புல் மேய்கின்ற வெட்டுக்கிளிகளுக்கு நடுவே வாழ்க்கை வேதனையை கிழித்து எரிந்த வேங்கை புலி, தண்ணீரில் கிடந்தாலும் சாயம் போகாத தாமரை போல் எண்ணத்தில் வண்ணத்தில் குழைத்து தந்த படைப்புலக மேதை, அவனுடைய சிந்தனை சிதறையில் தோய்த்த பேனாமுனை, தேச கப்பலுக்கு நன்னம்பிக்கையானது வரலாறு. நான் உங்களிடத்துல நான் சொல்லி அவர் அறிய வேண்டியதில்லை. பாரதி பக்தர்கள் அத்தனை பேர் கையிலும் இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான நூல் பாரதி கைதி எண் 253. பாரதியே பேசுவதை போல எழுதுவதற்கு ஒரு கவிஞரால் மட்டும்தான் முடியும். அதுல ஒரு 2 வரியை மட்டும் சொல்றேன். பாரதி பாண்டிச்சேரி வாழ்க்கையை முடித்து விட்டு கடலூருக்கு புறப்படுகிறார். ஒரு குதிரை வண்டியில அவருடைய மனைவி, மகள், மைத்துனர் அப்பாத்துரை உட்கார்ந்து இருக்கிறாங்க. பாரதி கடைசியாக ஏறுகிறார். அந்த வண்டியில் ஏறிய போது ஐயா எழுதுகிறார், வண்டியின் பின்னிருக்கையில் ஏறி அமர்ந்தேன், வணங்கினேன் நண்பர்களை, தெருமக்களை. வணங்கினேன் நண்பர்களை, தெருமக்களை, வாளை குழைத்து வரும் நாயை. இதனுடைய வீரியம் புரியுது இல்லையா? நண்பர்களை வணங்கலாம், அந்த தெருமக்கள் தனக்கு துணை செய்ததற்கு வணங்கலாம். அடுத்தாற்போன்று சொன்னார் பார்த்தீர்களா? நான் யாரை வணங்கினேன் என்றால் வாளை குழைத்து வரும் நாயை. ஐயா உண்மையா சொல்றேன், இந்த ஒரு வரியை படித்த பிறகு அதுக்கு மேல படிக்க முடியல. தயவு செய்து படித்து பாருங்க ஐயா. அவர் கோபத்துல ஏதோ வீட்டை விட்டு வெளியே போயிட்டார். அம்மா கண்ணு என்ற வேலைக்காரி போய் அவருக்கு உணவுக்காக சுண்டலை கொடுக்கிறாங்க. அந்த சுண்டலை வாங்கி பார்க்கிறாரா, சுண்டலில் தெரிந்தது தாய்முகம். சுண்டலில் தெரிந்தது தாய்முகம். 1000 வணக்கங்கள். உண்மையாவே நான் என் இதயத்திலிருந்து சொல்லுகிறேன். எத்தனையோ மேடைகளில் பேசுகிற வாய்ப்பு இறைவன் தந்திருக்கிறார். ஆனால் இன்று என் வணக்கத்துக்குரிய ஐயா சிற்பியின் முன்னால் பாரதியை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு தந்த ஸ்டாலின் குணசேகரன் அவர்களை நான் என்றும் நன்றியோடு நினைத்திருப்பேன். அதுல யார் கேட்க வேண்டும் தெரியுமா? இது ஒன்றும் கூட்டி வரப்பட்ட கூட்டம் அல்ல என்றார். தெரிகிறது, எந்த இளைய பாரதம் பாரதியை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அவர்களுக்காக இதை நடத்துகிறார் அல்லவா? அதற்காக அவர் வாழ்த்துவதற்குரியவர். இளைய பாரதமே, உங்களுக்காகத்தான் பாரதி வந்தார், எழுதினார். இப்ப நம்ம உள்ள போயிடுவோம். ஒரே ஒரு நிமிஷம். இந்த புதுமை பித்தனை பற்றி வெங்கடாஜலபதி அவர்கள் எழுதுனதை படித்தா தெரியும். சிறுகதை மன்னன் ஐயா சிற்பிட்ட பேசிட்டு இருந்த போது சொன்னார்,
இந்த சிறுகதைகள் எல்லாம் எனக்கு அவ்வளவு ஈடுபாடு கிடையாதுப்பா, புதுமை பித்தனுக்கு அப்புறம் நான் வரவே இல்லை என்றார். புதுமை பித்தன் தான் தமிழ் உலகின் சிறுகதை மன்னன் என்று முதலில் பெயர் பெற்றவர். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் என்ற ஒரு கதையில் எழுதுகிறார். கந்தசாமி பிள்ளையை பார்ப்பதற்காக சிவபெருமான் பூமிக்கு வருகிறார் மானிட வடிவில். இப்போது கந்தசாமி அவரிடத்துல ஒரு ஒப்பந்தம் போடுகிறார், என் வீட்டுக்கு வாங்க, ஆனா இந்த சித்து விளையாட்டெல்லாம் காட்டக்கூடாது, மனிதனா வரணும். ரெண்டு பேரும் போகிற போது கந்தசாமி பிள்ளைக்கு ஒரு காஃபி சாப்பிட்டா என்னன்னு தோணுது. கையில காசு இல்லை, பக்கத்துலதான் சிவபெருமான் இருக்காரு. அப்புறம் என்ன கவலை நீட்டு மெதுவா பேசுறார், காஃபி சாப்பிட்டு இருக்கிறீரா? யாரு? சிவபெருமானை பார்த்து. சிவபெருமான் சொல்றார், அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு மேல் உலகத்துல கிடைக்காது, அமுதம் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போயிருக்கும், சூடான பால்ல கரெக்டா டிகாக்ஷனையும் சீனியும் கலந்துன்னு சொல்றதுக்கு முன்னாலேயே அதை கட்டாயம் நான் சாப்பிட்டாகணுங்கிறாரு சிவபெருமான். ரெண்டு பேரும் ஹோட்டல்ல போய் உட்கார்றாங்க. சிவபெருமான் தமிழ்ச்சங்க தலைவர். இவர் வரக்கூடிய சர்வர்கிட்ட ஒரு ஆர்டர் பண்ணுகிறார், 2 கப் காபி. சிவபெருமான் தமிழ் படித்தவர் அல்லவா, அவருக்கு வருத்தம் வருகிறது. அவர் திருத்துகிறார், தவறு, 2 கப் காப்பிகள். கந்தசாமி பிள்ளை சொல்லுகிறார், நீயும் உம்ம தமிழும் 2 கப் காப்பிகள் அல்ல, 2 கப்கள் காப்பி. புதுமை பித்தன் எழுதுகிறார், முறியடிக்கப்பட்ட கடவுள் அண்ணாந்து பார்த்தார் இல்லையா? அதுதான் அந்த புதுமை பித்தனுடைய அற்புதமான நகைச்சுவை. எனக்கு அவரை பற்றி சொன்னா தனியா போயிடும், ஒன்றை மட்டும் சொல்லி இது பண்ணிடுறேன். தமிழிலேயே ஒரு பெரிய விவாதத்தை உருவாக்கிய ஒரு சிறுகதை பொன்னகரம். தன்னுடைய கணவன் குதிரை வண்டி ஓட்டுகிறவருக்கு காய்ச்சல், அவருக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக மனைவி அம்மாளு துடிக்கிறாள், கையில காசு இல்லை. அவள் மீது அந்த தெருவில் இருக்கிற ஒருவனுக்கு ஒரு கண். கணவனுக்கு பால் கஞ்சி ஊற்றுவதற்காக இருளில் அவனோடு அம்மாளு மறைகிறாள். அவ்வளவுதான். புதுமைப்பித்தன் கதையை முடிக்கிறார், கற்பு கற்பு என்று கதைக்கிறீர்களே, இதுதானையா பொன்னகரம். சாட்டையடி அவர்தான் புதுமை பித்தன். இனி நாம் பாரதிக்கு வந்துடுறேன். பாரதி கவிதை என்பது எத்தகையது என்பதை நன்றாக உணர்ந்திருந்தார். அடிக்கடி மேற்கோள் காட்டுகிறேன்னு நினைக்காதீங்க, ஏனென்றால் ஐயா சொன்னதனுடைய விரிவுரையைத்தான் நான் சொல்லுகிறேன். ஐயா புதுமை பாரதி பற்றி எழுதுகிறார். அவருடைய தாமரையில அவர் பாரதியினுடைய 100ஆண்டு விழாவின் போது வந்த கவிதை இருக்கிறதே, அந்த ஒரு கவிதை போதும் பாரதியை படம் பிடித்து காட்ட. அதுல ஐயா சொல்லுகிறார், ஒற்றை எழுத்தில் கூட கவிதையின் சாரத்தை கொண்டு வர தெரிந்தவன் பாரதி. இப்போ ஒரு நாள் இரவு பாண்டிச்சேரி, பாரதி செல்லம்மா தூங்கிட்டாங்க. திடீரென்று பதறி எழுகிறார்கள். ஏனென்றால் ஒரு விம்மி அழுகிற சத்தம். செல்லம்மா எழுந்து பார்த்தால் பாரதி அழுது கொண்டு இருக்கிறார். பக்கத்தில் வந்து அவர் லேசா அவர் மேனியை தடவி, என்னங்க ஏன் அழுகிறீர்கள்? பாரதி சொல்லுகிறார், செல்லம்மா, பிஜி தீவில் நமது பெண்கள் படுகிற பாடு இருக்கிறதே, அது நினைவுக்கு வந்தது, என்னால் தாங்க முடியவில்லை செல்லம்மா என்று சொல்லி அழுகிறார். இது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பாரதிதாசன் சொல்லுகிறார், கடற்கரையில் போய் நிற்போம், திடீரென்று பாரதி கைகளை இப்படி பின்னால் கட்டிவிட்டால் நாங்கள் பதறி ஒதுங்கி விடுவோம். கடலை பார்த்து கொண்டுதான் அவர் பாடுவார், கரும்பு தோட்டத்திலே என்ற அந்த பாடல். அந்த பாடலை பாடுகிற போது ஒரு ஆவேசம் வந்தவர் போன்றவர் நிற்பார். நாங்கள் ஒதுங்கி விடுவோம், அருகில் செல்வதற்கு கொஞ்சம் நேரமாகும். இப்போ அந்த பாடல் எல்லோருக்கும் தெரியும், கரும்பு தோட்டத்திலே. இதுல ஏதாவது கவிதை சிறப்பு இருக்கா? ஏதாவது இருக்கா? இல்லைங்கள் ஐயா. அடுத்த வரியும் அதுதான், கரும்பு தோட்டத்திலே 2 தடவை சொல்றார். இதுல ஏதாவது கவிதை சிறப்பு இருக்கிறதா? ஆனால் ஒரு எழுத்தை பயன்படுத்துகிறார். கவிதை கரும்பு தோட்டத்திலே, கரும்பு தோட்டத்திலே. இந்த என்ற ஒற்றை எழுத்தில் அந்த பெண்கள் படுகின்ற துயர் அனைத்தையும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரே, அவர்தான் மகாகவி பாரதி. ஒரு எழுத்து போதும் தான் யார் என்பதை காட்டுவதற்காக.
நாட்டை நினைப்பாரோ? எந்த நாள் போய் இதை காண்பதென்றே அன்னை வீட்டை நினைப்பாரோ? அவர் விம்மி 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 அழுங்குரல் கேட்டிருப்பாய் காற்றே, அதை மீட்டும் உரையாயோ. துன்பக் கேணியிலே எங்கள் பெண்கள் விம்மி அழுத குரல் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி பாடுகிற போது அழுகிறார். துன்பக் கேணியிலே எங்கள் பெண்கள் அழுத நிலை என்று பாரதி யாரை பாடினார்? கரும்பு தோட்டத்திலே இருக்கக்கூடிய பெண்களை பற்றி அவர்கள் நிலையை பாடுகிற போது துன்பக்கேணி என்று ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார். ஐயா வெங்கடாஜலபதி அவர்களே, புதுமை பித்தனுடைய இலங்கையில் அந்த தேயிலை தோட்டத்தில் பெண்கள் படுகிற அந்த பாட்டிற்கு எழுதப்பட்ட நீண்ட அந்த நெடுங்கதைக்கு தலைப்பு துன்பக்கேணி தானே. அந்த பாரதி கொடுத்த துன்பக்கேணி என்ற அதே வார்த்தையை தான் இலங்கையில் தேயிலை தோட்டத்தில் நமது பெண்கள் படுகிற பாட்டை காட்டுவதற்காக புதுமை பித்தனும் பயன்படுத்தினார் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். அப்படி என்றால் இந்த சொல் எவ்வளவு வீரியமிக்கதாக இருந்திருக்கிறது என்பது நமக்கு தெரியும். இப்போ தான் கவிஞன் என்பதுல பாரதிக்கு ஒரு பெரிய ஒரு பெருமை உண்டு. கவிஞர்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. கவிஞர் என்பதில் ஒரு பெரிய பெருமை உண்டு. ஐயா, இது ஒரு மாணவனுடைய ஆசை. ராமானுஜ காவியத்திற்கே உங்களுக்கு மிகப்பெரிய ஞானபீட பரிசு தந்திருக்க வேண்டும். இந்த இடத்தில் 100 ஆண்டு விழா நடக்கும் என்றார். ஐயாவுடைய ஒரு மாணவனாக எனக்கு ஒரு ஆசை, உங்களுடைய படைப்பிற்கு ஞானபீட பரிசு வரும். அப்படி வருகிற போது எங்கோ ஒரு மூலையில் பார்வையாளனாக நின்று கண்களின் நீர் கசிய அந்த காட்சியை காண்பேன். நடத்துகிற பொறுப்பு மேடையில் இருக்கிறவர்களுக்கு வந்தே தீரும். கவிஞன் என்பவன் சாதாரணமானவர் அல்ல. பாரதி எழுதுவார், இந்த பாடல் எல்லோருக்கும் தெரியும். சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரன நாட்டிடம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். இல்லையா? இதுல ஒரு வரி வரும், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம். பண்டமாற்று, கங்கை கரையில் விளையக்கூடிய கோதுமைக்கு எங்களுடைய வெற்றிலையை, எங்கள் காவிரி நதி தீரத்தில் விளைகின்ற வெற்றிலையை மாற்றாக கொடுப்போம். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம். அப்புறம் எழுதினார் பாருங்க, சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போ. இப்போ பாடி இருக்கலாம்ல, சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் மாற்றாக தருவோம். இல்லை, கவிதைக்கு விலை கிடையாது. கவிதையை கைகூப்பி வணங்கலாம், கவிஞனுக்கு கப்பம் கட்டலாம், பரிசு தரலாம். எனவேதான் அடுத்த வரியில் என்ன எழுதினார்? சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். என்ன அற்புதமான சொல்லாட்சி பார்த்தீங்களா? அதுதான் கவிதையினுடைய ஆற்றல். பாரதி எத்தகைய கவிதைகள் பாட வேண்டும் என்று விரும்பினார்? எதை பற்றி வேணாலும் பாடலாம். கவிதை எதை பற்றி வேண்டுமானாலும் பாடலாம். ஆனால் பாரதி பாட விரும்பிய கவிதை எது? ஐயா தான் எழுதியிருக்கிறார், பாரதிக்கு கவிதை என்பது இந்த சமுதாயத்தை புரட்டி போடுகிற சமுதாய பட்டறை, ஒரு புதிய சமுதாயத்திற்கு வழிகாண்பதுதான் பாரதியினுடைய கவிதை. பாரதி எழுதுகிறார், இது எல்லோருக்கும் தெரியும், காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும், அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தரல் வேண்டும், அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்று இளநீரும். பராசக்தியையே கொத்தனாராக மாற்றிய ஒரே ஆள் நம்ம பாரதி தான். நீதான் கட்டித்தரணுங்கிறார். அதுல கடைசி ஸ்டான்ஸாவுக்கு வந்துடுறேன், பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும், அந்த காட்டு வெளியினிலே அம்மா நின்றன் காவல் உற வேண்டும். நீங்க நினைச்சு பாருங்க, தென்றல் வீசுது, குயில் கூவுகிறது, சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வீசுகிற நிலைமையில பாரதி அருகே அழகே வடிவான ஒரு இளம்பெண். இந்த நேரத்தில் ஒரு கவிஞனுக்கு என்ன பாடல் வரும்? என்ன பாடல் வரும் இல்லையா? ஆனா பாரதி என்ன பாடல் வேணும்னு கேட்கிறான் தெரியுமா?
பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும். அந்த காட்டு வெளியினிலே அம்மான் என்ற காவல் உற வேண்டும். எங்கள் கூட்டு களியினிலே கவிதைகள் கொண்டு தர வேண்டும். நான் என் காதலியோடு கூடி கழிக்கின்ற போது கவிதைகள் தர வேண்டும். இயல்பான ஒரு கவிஞனாக இருந்தால் காதல் கவிதைகள் தான் வரும். ஆனால் பாரதி சொல்லுகிறான், எப்படிப்பட்ட கவிதைகளை நீ தர வேண்டும் தெரியுமா? என் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும். நீ தரக்கூடிய கவிதைகள் என்பது ஒரு பெண்ணினுடைய மேனி அழகையோ காதலையோ பாடுவதாக அல்ல, இந்த சமுதாயத்தையே மாற்றி அமைத்து வலிமை மிக்கதாக மாற்றுகிற கவிதையை எனக்கு கொடு. என் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும். என் மாணவர்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் வணங்கினதா நினைவில்லை. எனக்கு பிரியப்பட்ட மாணவர்கள் நன்றாக வர வேண்டும் என்று நான் வணங்கி இருக்கலாம். அதுக்கு மேல என்னுடைய அறிவு போகல. ஆனா பாரதி மணக்குள விநாயகரிடத்தில் போய் வரம் கேட்கிறான். புதுச்சேரியில் இருக்கிற மணக்குள விநாயகர் அவரிடத்துல போய் கேட்கிறான், பாருங்க, பேசா பொருளை பேச நான் துணிந்தேன். இதுவரை எவரும் இதை பேசியதில்லை. ஆனால் நான் உரிமையோடு உன்னிடத்தில் கேட்கிறேன். பேசா பொருளை பேச நான் துணிந்தேன். கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன். மண் மீது உள்ள, தமிழகத்தில் அல்ல, பாரதத்தில் மட்டுமல்ல, மண் மீது உள்ள, அது அண்டார்டிகாவாக இருந்தாலும் சரி அல்லது ஆர்டிக் பிரதேசமாக இருந்தாலும் சரி, மண் மீது உள்ள மனிதர்கள், பறவைகள், விலங்குகள், புழு பூச்சிகள், புல் பூண்டு மரங்கள், யாரையாவது விட்டான் ஐயா, யாவும் என் வினையினால் துன்பம் நீங்கி அன்புடன் இன்புற்று வாழ்தல் வேண்டும். தேவதேவா, ஞானாகாசத்து நடுவே நின்று நான் பூமண்டலத்தில் அன்பும் பொறையும் விளங்குக. துன்பமும் மிடிமையும் நோவும் சாவும் நீங்கி சார்ந்த பல்லுயிரெல்லாம் அன்புடன் இன்புற்று வாழ்க என்பே. இதனை நீ திருச்செவி கொண்டு திருவுளம் இறங்கி அங்கனே ஆகுக என்பாய் ஐயனே. எப்படி சொல்றார் பாத்தீங்களா? நான் இத்தனையும் சொல்லுவேன் விநாயகர் பெருமானே, உனக்கு சிரமமே கிடையாது. நான் சொல்லி முடித்த உடனே அப்படியே ஆகட்டும். இது முடியாதா? அங்கனே ஆகுக என்பாய் ஐயனே. இந்நாள் இப்பொழுதே இவ்வரத்தினை எனக்கு நீ நல்கிட வேண்டும். ஆதி மூலமே, அனந்த சக்தி குமாரனே, கல்யாணி புதல்வனே, சரணம் 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 இங்கு உனக்கே. உன் திருவடிகளில் நான் சரணமடைந்தது எதற்காக தெரியுமா? என் மனைவி செல்லம்மாளும் என் பிள்ளைகளும் வளமாக வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல. இந்த மண்ணுலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களும் நன்றாக வாழ்வதற்கு நீ எனக்கு வரம் கொடு என்று கேட்ட ஒரே கவிஞன் இந்த உலகத்தில் பாரதியே என்பதில் நாம் பெருமைப்படுகிறோம். அறிவுபூர்வமாக சிந்தித்தவர் யார்? 39 வயது தான், 40வது வயதை காணல, 39 வயது தான். தேசபக்தி என்பதை எப்படி காட்டியிருக்கிறார் பாத்தீங்களா? வீட்டை நேசிக்க தெரியாதவன், கட்டிய மனைவியை நேசிக்க தெரியாதவன், பெற்ற குழந்தைகளிடத்தில் அன்பு காட்ட தெரியாதவன், நான் சமூகத்தில் அன்பு காட்டுகிறேன், என் நாட்டை நேசிக்கிறேன் என்பது ஏமாற்று. அன்பு என்பது வீட்டில் இருந்துதான் தொடங்கும். நாம யாரும் சிந்திக்காத கோணத்துல பாரதி சிந்திக்கிறார். அதனால் தான் அவர் மகாகவி. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பாரதி சாதாரண கவிஞன் அல்ல. தமிழ்தாய் 1000 ஆண்டுகள் கருவுற்று பெற்ற பிள்ளை. சாத்தியம் கேட்கிறீங்களா? பாரதிக்கு முன்னால் தோன்றிய மகாகவி கம்பர். அவர் காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு, பாரதி காலம் 20ஆம் நூற்றாண்டு, ஏறக்குறைய 800 ஆண்டுகள். நாம ஒரு 1000 ஒரு பேச்சுக்கு சொல்லுவோமே. கம்பருக்கு பிறகு தோன்றிய ஒரு மகாகவி பாரதி. அதனால் தான் சொல்லுகிறேன், தமிழ்தாய் 1000 ஆண்டுகள் கருவுற்று பெற்ற பிள்ளை. அதனால் தான் அவனுடைய பாடல்களில் ஐயா சொன்னது மாதிரி ஒவ்வொரு எழுத்திலையும் அவன் நெற்றிக்கண்ணை கொண்டு வந்தார். அந்த பாரதி சொன்னார், நீங்க நினைச்சு பாருங்க, உண்மையை சொல்லணும், இங்க இருக்கிற யாராவது நம்ம அம்மாவை ஒரு மழலை பேசுகிற குழந்தையா நினைத்து பார்த்திருக்கிறோமா? இங்க இருக்கிற யாராவது தாவணி அணிந்து தன்னுடைய தோழிகளோடு விளையாடுகிற நம் தாயை அந்த பருவத்துல நினைச்சு பார்த்திருக்கிறோமா? இல்லைங்க, இல்லைங்க, இல்லை இல்லவா? நம்ப முடியுதா?
பாரதி சொல்லுகிறார். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே என்று சொல்லுகிற போது பாரதி சொல்லுகிறார், எங்கள் அன்னையர் தோன்றி மழலைகள் கூறி அறிந்தது இந்நாடே. இத காட்சிப்படுத்தி பாருங்க. நம்ம தாத்தா அம்மாவை மடியில வச்சிருக்கிறார். அம்மா 1 வயது குழந்தை. நம்ம தாத்தா கண்ணத்தை அப்படி தட்டி பா என்று சொல்லுகிற காட்சியை நீங்க கண் கொண்டு வந்து பாருங்க. யாராவது நினைத்தோமா? பாரதி சொல்லுகிறார், எங்கள் அன்னையர் தோன்றி மழலைகள் கூறி அறிந்ததும் இந்நாடே, அவர் கண்ணியராகி நிலவினில் ஆடி கழித்ததும் இந்நாடே, தங்கள் பொன்னுடல் இன்புற நீர் விளையாடியில் போந்ததும் இந்நாடே, இதை வந்தனை கூறி மனத்தில் இருத்தி என் வாயுற வாழ்த்தேனோ, இதை வந்தே மாதரம் என்று வணங்கேனோ.